எனக்கு ஒன்றும் புரியலப்பா. நம்ம தமிழ்நாட்டில் அது ஓப்பன் பண்ணுறீங்க, இது ஓப்பன் பண்ணுறீங்க, பேக்கரி ஓப்பன் பண்ணுறீங்க, 6 to 1 எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்கிறீங்க. துட்டு இல்லைன்னு எல்லா நாட்டுக்கிட்டையும் போய் கடன் கட்டணும் நம்ம. இதுவும் ஒரு ஆன்டிபயோட்டிக்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க, எழுதி கொடுக்குறாங்க. இந்த கேரளாவில் எழுதி கொடுத்து வாங்குறாங்க, வீட்டுக்கும் கொடுக்குறாங்க. நம்ம கடை ஒரு மணி நேரம் திறந்தா நம்மளால் எவ்வளோ மக்களுக்கு பணம் வரும், எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க? அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க நீங்கள்? சொல்லுங்கள், நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? நாங்கள் கூட மாஸ்க் போட்டுக்கிறோம், லைனில் நிற்கிறோம், அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் கூட மெயின்டைன் பண்ணுறோம். 1 மணி நேரம் திறந்தா பிரயோஜனமாக இருக்கும்ல. ஒன்றும் இல்லைப்பா, கேரளாவில் திறந்துக்கிறாங்க, நம்ம நாட்டில் ஏன் திறக்க மாட்டீங்க? இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் காய் நல்லா இல்லையான்னு போய் பேட்டி எடுப்பீங்க, வருமானம் இல்லாதெல்லாம் பேட்டி எடுக்கிறீங்க. எங்களை மாதிரி ஆளுங்க ஏன் பேட்டி எடுக்க மாட்டீங்க? அப்பா இது ஒரு மெடிசன் தானப்பா, டாக்டர்லாம் எழுதி கொடுக்குறாங்கல்ல. எங்களுக்கு எப்போ தான் இது ஒரு வழி பண்ணுவோம்? இந்த பாருங்க, எல்லா சைடிஸ் முதல்ல வாங்கி வச்சுருக்கிறோம், எப்போ திறப்பாங்கன்னு தெரியல. இப்படியே இருந்து இப்படியே செத்து விட்டா பரவாயில்லையா? அப்போ எங்களெல்லாம் கிடையாது, கொரோனாவால் செத்தவங்க மட்டும் தான். அப்போ இதில் செத்தவங்களும் செத்துடலாம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? அப்புறம் இந்தியா மாறலன்னா எப்படிப்பா மாறும்? சொல்லுங்கப்பா. ஏன் ட்ரம்ப்பில் தான் இப்போ அமெரிக்கா தான் ஜாஸ்தி ஆகுது, அங்கெல்லாம் சரக்கு இல்லையா? அங்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, நம்ம நாட்டில் ஏன் கொடுக்க மாட்டீங்க? துட்டு மட்டும் தான் கேட்பீங்க, சரக்கெல்லாம் கேட்க மாட்டீங்க. நீ உன்னால் எனக்கு என்னப்பா பிரயோஜனம்? இப்போ நீ பேட்டி எத்தனை நான் கொடுக்குறேன், உன்னால் எனக்கு என்ன பிரயோஜனம் ஆகும் சொல்லு? மக்கள்கிட்ட போய் போவோம், மக்கள்கிட்ட போகிறது இருக்கட்டப்பா, கடையை பத்திரப்பா, அது சொல்லுங்க. நம்ம அரசாங்கிட்ட தான் கேட்கணும். அதை தான் நாங்களே கேட்டுக்கிறோம். மூலியமாக தான் நீ இப்பயாவது பண்ணுவீங்க, இதான் நீங்களா பண்ணுவீங்களா? நீ இப்போ சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுறோம்.